இந்த செருப்பு மட்டும் பளபளன்னு இருக்கு. என்னடா அது செருப்புன்னு சொல்லிட்டு நம்மளால ரவுண்ட் பண்ணி அதை இதில் நம்ம ஸ்கேனரில் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரியுது அது ஏதோ கூகுள் காட்டி கொடுத்துச்சு. ஏதோ வித்தாங்க ஏதோ ஒரு செருப்பு. அந்த செருப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா 81,375 ரூபா. அப்போ தான் என்ன பண்ணுச்சு, யார் இவன் செருப்பே கூட போட்டிருக்கா, யார் இந்த ஆளுன்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது 1 ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்த அசோக் குமார் என்ற ஒரு தேடப்படும் குற்றவாளி தான் இவரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. எங்கப்பா செருப்பு 81,000 கோடினா இன்னும் அந்த ஆளை கடத்திட்டு போய் ஜட்டி பனியன் எல்லாத்தையும் கழட்டி ஒரு கொள்ளை அவனா கடத்திட்டு போனாங்க. கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க போல இருக்கு. இது நம்ம ஒரு கடத்தல்காரர்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படி வந்து நீங்கள் அசோக் குமார் வந்து ஒரு சாதாரண இன்னைக்கு கரண்ட் எம்எல்ஏவோட ஒரு தம்பி, அந்த தம்பிக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா அப்போ நம்மளால செந்தில் பாலாஜி அவர் போகிற செருப்பும் அவர் போடுற ஷூ எவ்வளோ ரேட் இருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் கட்டுற வீடு இன்னைக்கு 300 கோடின்றாங்க, படியே 80,000 கோடின்றாங்க. படி 8 கோடியா? என்னடா 8 கோடிக்கு என்னடா படி போடுவீங்க, தங்கத்தில் எதனா படி போடுறாரா அப்படின்னு கேட்கும்போது உலகத்திலேயே வந்து இருக்கக்கூடிய பெஸ்ட் மார்பிள் எதுன்னு தேர்ந்தெடுத்து போடுறாங்களாம். அதுவும் இந்த தாஜ்மஹால்லாம் கட்டினாங்கல்ல, அந்த மார்பிளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பளிங்கு கற்களால் அந்த படிகள் 8 கோடி ரூபாய்க்கு வந்து அமைச்சரின் வீட்டில் அமைக்கப்படுதாம். என்ன ஒரு சாதனை!